தலைவலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு திடீர்னு தலைவலிக்கும், கூட இருக்கிறவங்களுக்கு வலிக்கும். பட் எல்லா தலைவலியும் ஒரே மாதிரி தானா? எந்த மாதிரி தலைவலி வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போகணும்? தலைவலி அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 120 பேருக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு தலைவலி வரும். இப்போ ரொம்ப நேரம் வந்து வெயிலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க, அப்போ சில பேருக்கு தலைவலி வரும். சில பேருக்கு வந்து தூக்கமே இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கமே வரலைன்னா மறுநாள் கொஞ்சம் தலைவலி வரலாம். ஸோ இது வந்து மைல்டான ஹெட்டேக்ஸ் நிறைய பேருக்கு வரது உண்டு. பட் முக்கியமான ஹெட்டேக்ஸ் ப்ரைமரி ஹெட்டேக், செகண்டரி ஹெட்டேக்னு சொல்லுவோம். ப்ரைமரி ஹெட்டேக்ன்றது அந்த ஹெட்டேக் தான் அந்த வியாதி, வேறு எதுவும் அண்டர்லைங் காஸ் ஃபார் ஹெட்டேக் கிடையாது. செகண்டரி ஹெட்டேக்ன்றது வந்து அண்டர்லைங் வேறு ஏதோ ஒரு காசு இருக்குது, அதனால் ஹெட்டேக். ஆமாம். ஸோ இந்த ப்ரைமரி ஹெட்டேக் வந்து முக்கியமாக 2 தான். ஒன்று வந்து இந்த மைக்ரைன் ஹெட்டேக்னு சொல்கிறது, ரெண்டாவது டென்ஷன் டைப் ஹெட்டேக். ரொம்ப டென்ஷனால் வரக்கூடிய, நிறைய பேருக்கு ஹெவி டென்ஷன் இருந்தால் கொஞ்சம் தலைவலி வரும். இந்த மைக்ரைன்ன்றது ரொம்ப முக்கியமான ப்ரைமரி ஹெட்டேக். ஸோ அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கில் வந்து ஹெட்டேக் தான் அந்த வியாதியே. அவங்களுக்கு வந்து சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், சில பேருக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், சில பேருக்கு டெய்லி கூட வரலாம். ஸோ இந்த மைக்ரைனுக்கு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. முக்கியமான ட்ரிகர்ஸ் வந்து மைக்ரைன் வந்து மோர் காமன் இன் லேடிஸ் பிகாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் சைக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் பிஃபோர் த பீரியட்ஸ், டியூரிங் த பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இந்த தலைவலி வரும். ஸோ சில பேருக்கு வெறும் அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் தலைவலி வந்து, அது வந்து மென்ஸ்ட்ருவல் மைக்ரைன் சொல்கிறது. ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட், சரியாக தூங்கலை, சரியாக சாப்பிடல, விரதம் இருக்காங்க, இல்லை சில பர்டிகுலர் ஃபுட் சாப்பிட்றாங்க. சில பேருக்கு சைனீஸ் ஃபுட் சாப்பிட்டா வரும், சில பேர் ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிட்டா வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால் ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த தலைவலி வரும்போது அது ஒத்த தலைவலியாக வரலாம், 2 சைடு தலைவலியாக வரலாம். சம்டைம்ஸ் சில பேர் ரொம்ப சிவியர் ஹெடேக் வரும், வாமிட்டிங் வரும். அவங்களால வந்து போய் ஒரு லைட்டை கீட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துருவாங்க. ஏன்னா லைட்டு சவுண்டு எது இருந்தாலுமே அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ இது எப்போவாவது வருதுன்னா நிறைய பேருக்கு வந்து சும்மா இந்த பேராசிட்டமால் இந்த மாதிரி எதாவது போட்டு அவங்களுக்கு சரியாயிடும். பட் கொஞ்சம் சிவியர் ஹெடேக் வருது, வாரம் வாரம் தலைவலி வருது, ஒரு வேலையே செய்ய முடியாத அளவுக்கு வருது. சில பேரால் அந்த தலைவலி வந்துன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது, லீவ் போட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். செகண்டரி ஹெடேக்ன்றது வந்து அண்டர்லைங் ஏதோ ஒரு காசுனால வர, உதாரணத்துக்கு காமன் செகண்டரி ஹெடேக் வந்து சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு தலைவலி வரலாம். பட் அதர் மோர் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பிரெயினில் டியூமர்னால தலைவலி வரலாம், பிரெயினில் இன்ஃபெக்ஷனால் வரலாம். ஸோ யாருக்காவது ரொம்ப சிவியரான ஹெடேக் இருக்குது, அந்த ஹெடேக் வரும்போது கண் மறைக்குது, டபுளாக தெரியுது, இல்லை ஒரு பக்கம் கை கால் ஏதாவது தோண்டு போகுது, இந்த மாதிரிலாம் அக்காம்பனிங் சிம்டம்ஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அண்ட் முக்கியமாக இந்த மைக்ரைன் தலைவலி பற்றி சொன்னீங்க, அதுவும் அது பெண்களுக்கு நிறைய வருது அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்கள் எடுத்துக்கிறோம். அண்ட் முக்கியமாக இந்த முகத்தில் சில பேருக்கு வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் நல்லா சுருங்கிடுது, ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் சில பேருக்கு வாய் ஒரு மாதிரி கோணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதனால் வருது, இதுக்கு பேர் என்ன டாக்டர்? அது ஃபேஸில் வரக்கூடிய அந்த நர்வ்ஸ், முக்கியமான 2 நர்வ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கான நர்வ், ஃபேஷியல் நர்வ்னு சொல்கிறது. ஸோ நம்ம ஃபேஸ்னுடைய அசைவு, கண் அசைக்கிறோம், வாய் அசைக்கிறோம், பேசுகிறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபேஷியல் நர்வ் தான் வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஃபேஷியல் நர்வ் பேரலைஸ் ஆகும்போது அதுக்கு ரொம்ப காமன் காசுன்னு பார்த்தா பெல்ஸ் பால்சின்னு சொல்கிறது. ஸோ பெல்ஸ் பால்சி வந்து அது ஒரு விதமான இன்ஃபெக்டிவ் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதில் வந்து அந்த ஃபேஷியல் நர்வ் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா வாய் ஒரு பக்கம் கோணை ஆகிடும், கண்ணை மூட முடியாது. ஸோ கண்ணு பாதி திறந்துட்டே இருக்கும், அவங்களால சாப்பிட்டா கூட ஒரு பக்கம் போய் நின்றுடும், வாயை கொப்பளிக்க கூட முடியாது, அது பாட்டுக்கு வெளியில் வந்து கொட்டும். ஸோ இது வந்து ரொம்ப காமன் டிசீஸ். அதாவது 60 ஒருத்தருக்கு இது வரும் வாழ்நாளில். அப்படி சொன்னோம்னா கிட்டத்தட்ட எவ்ரி ஸ்ட்ரீட் வில் ஹேவ் 1 person வித் அ பெல்ஸ் பால்சி. ஸோ தேர் ஆர் சோ மெனி ஆக்ட்ரஸஸ் ஆல்சோ ஹூ ஹேட் பெல்ஸ் பால்சி. ஸோ இந்த பெல்ஸ் பால்சின்றது வெரி காமன் டிசீஸ். The only thing is அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும், வித்தின் அ ஃபியூ வீக்ஸ் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். சில பேருக்கு தான் they will have some permanent problem. ஸோ இது வந்து பால்சின்றது. இன்னொன்று நீங்கள் சொன்னீங்களே அந்த கண்ணு துடிக்குது, ஃபேஸ் துடிக்குதுன்றது. ஸோ அது வந்து இட் இஸ் கால்ட் ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம்னு சொல்கிறது. அதில் மெயின் பிரச்சனை என்னென்னா அந்த நரம்பு டேமேஜ் ஆகிறதுக்கு பதிலாக அந்த நரம்பு இரிட்டேட் ஆகும். ஸோ காமனாக என்ன ஆகுனா ஒரு ரத்த குழாய் அந்த நரம்பு மேலே டச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரத்த குழாய் பல்சேஷன் ஆக அது வந்து நர்வை இரிட்டேட் பண்ணும். அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சைடு வந்து ஒரு எக்ஸசிவ் கண்ட்ராக்ஷன் வரும், அது வந்து ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் சொல்கிறது. இதெல்லாம் வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன்ஸ்.
ஸோ அப்போது கண்ணு துடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஒரு கண்ணு துடிச்சதுன்னா கெஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கண்ணு வந்து எப்போவாவது லைட்டாக துடிக்கிறதுன்றது வந்து அது ஒரு வந்து பினைன் ட்விச்சிங் சொல்கிறது. ஸோ அது நிறைய பேருக்கு வரும். ஸோ இந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம்ன்றது அது வந்து சிவியர் ட்விச்சிங் இருக்கும். ஃபேஸே வந்து ஒரு பக்கம் புல்லாகும். அது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். சம்திங் வெரி சீரியஸ். டாக்டர், எனக்கு அடுத்த ஒரு முக்கியமான டவுட், இந்த தலைவலி தலை சுற்றல் மாதிரி டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு இது, ஞாபக மறதி. சில பேருக்கு இதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. சில பேருக்கு நினைவாற்றல் பயங்கரமாக இருக்குது. இப்போ பூச்சித்தல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு நினைவாற்றல். எனக்கெல்லாம் டக்குன்னு மறந்து போயிடுது. ஞாபக மறதி இந்த வயசாக வேற ஒரு பிரச்சனை வேற வருது. ஸோ இந்த டிமென்ஷியானா என்ன? இந்த டிமென்ஷியாவுக்கு தீர்வு என்ன? அது ஞாபகத்திறன்றது ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும். அது வந்து அடிப்படையாக இயற்கையாக இருக்கிறது. பட் டிமென்ஷியான்றது வந்து அது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். அது ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா டிமென்ஷியான்றது நமக்கு வந்து நினைவு குறையிறது, அதாவது மெமரி வந்து குறைஞ்சிரும். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பிஹேவியரும் மாற்றம் ஏற்படும். ஸோ நம்மளால் பேச்சு, நம்ம செய்கை இதுலேயும் வந்து நிறைய கிளம்சினஸ்லாம் ஏற்படும். ஸோ காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறது, மெமரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், மற்ற ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் குறையிறது வந்து யூஸ்வலாக வந்து அபவ் 50 ஏற்படும். இப்போ வெஸ்ட்லலாம் எடுத்திங்கன்னா 70-80 தான் வரும். நம்ம ஊரில் வந்து 50-60 கூட நம்ம பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று வந்து இந்த அல்ஜைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறது. அது வந்து ஒரு விதமான டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அந்த மூளையில் இந்த மெமரிக்கான காக்னிஷனுக்கான அந்த செல்ஸ் எல்லாம் சுருங்கி ஏற்படக்கூடிய வியாதி. 2வது காரணம் வாஸ்குலர் டிமென்ஷியா. அந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால அந்த மெமரிக்கான ஏரியாங்கள்லாம் கொஞ்சம் டேமேஜாக ஏற்படக்கூடியது. ஸோ இதில் வந்து இந்த அல்ஷீமஸ் டிசீஸ் அவங்க ஆரம்பத்தில் கேட்டாங்க, ப்ரிவென்டபிள் டிசீஸ், நாட் ப்ரிவென்டபிள் டிசீஸ்ன்ட்டு. இந்த அல்ஷீமஸ் டிசீஸ்ன்றது அந்தளவுக்கு ப்ரிவென்டபிள் டிசீஸ் கிடையாது. வயதானவர்களுக்கு வயதாக அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த வாஸ்குலர் டிமென்ஷியாவை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ பிபி சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுறோம், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறோம், அண்ட் இந்த கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப ஹையாக இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருக்கோம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், நல்லா வாக்கிங், எக்ஸசைஸ், மாடரேட்டாக சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இந்த வாஸ்குலர் டிமென்ஷியாவை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஈவன் அல்ஷீமர்ஸ் கூட நம்ம வந்து மைண்டை வந்து ரொம்ப ஆக்டிவாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருந்தோம்னா வரதுக்கான சான்சஸ் குறைக்கலாம். இப்போ 80 வயசில் வர்றது 85 வயசில் வரலாம். இந்த நரம்பு சார்ந்த ஃபீல்டில் என்ன மாதிரியான இன்னோவேஷன் வந்திருக்கு? இப்போ புதுசாக ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை புது எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம் நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி என்ன புதுமையான விஷயங்கள் வந்திருக்கு? இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கிற விஷயங்கள் என்ன? இப்போது உதாரணத்துக்கு நான் அந்த ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து ஒரு இரத்த குழாய் ப்ரெஸ் பண்ணி அதனால் வந்து அந்த ஃபேஸில் வந்து புல்லிங் ஏற்படுதுன்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்ட் வரைக்கும் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்றது ஓப்பன் சர்ஜரி தான் இருந்தது. ஸோ ஓப்பன் சர்ஜரின்றது ஸ்கல்லில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த பிரெயின் ஸ்டெம்னு சொல்கிறது அந்த இடத்துல போயிட்டு, இது வந்து இட்ஸ் எ மேஜர் சர்ஜரி. இட் ஹாஸ் அ ஹை சக்ஸஸ் ரேட். பட் இருந்தாலும் அது ஒரு மேஜர்